கடலூர் சிப்காட்டில் சாயப்பட்டறையில் பாய்லர் வெடித்து ரசாயன கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் பிரேம். என்னென்ன ஆய்வுகள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது? விவரங்கள். மோனிஷா, அதாவது நாம் நிற்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பாய்லர் வெடித்து தற்போது ரசாயன கழிவு என்பது கிராம பகுதியில் புகுந்திருக்கிறது. இந்த கடலூர் சிதம்பரம் சாலையில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிறது. அதில் குடிகாடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லாயல் சாயப்பட்டறை ரசாயன தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைக்கு அருகாமையிலேயே 2000 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் நள்ளிரவில் 2:30 மணி அளவில் சுத்திகரிப்பு நிலையத்தின் கொதிகலனிலிருந்து முற்றிலுமாக வெடித்து சிதறி இருக்கிறது. அதிக கொதிகலன் காரணமாக இதில் அருகாமையில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த இடர்பாடுகளில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்திருக்கிறார்கள். உடனடியாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்கு விரைந்து வந்து அதற்கான அவர்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரசாயன தொழிற்சாலை என்பது ஆறாக இந்த சாலையில் ஓடுவதால் அவர்களுக்கு அதிக அளவில் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் மற்றும் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டதால் இங்கு கடுமையாக மக்கள் சுவாசிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். நம்மிடம் மக்கள் ஒருத்தர் எடுக்கிறோம், அவரிடம் கேட்போம். ஆமா, இப்ப என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது? வாந்தி மயக்கம் சார், வாந்தி மயக்கம் வந்து எங்களால ஒண்ணு வீட்டுல இருந்து வெளியில வர முடியல. தண்ணி அவ்வளோ கொதிக்க அனலா வந்துச்சு. பசங்களை வச்சுட்டு நாங்க வெளியில போக முடியல. 5 பொம்பளை குழந்தை ஒண்ணு கையில இருக்கு, 5 பொம்பளை புள்ளிவோம். நைட் டைம்ல எங்களால இட்டுட்டு வெளியிலே போக முடியல சார். நாங்க அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆம்புலன்ஸ் வந்து அங்க நின்று கூட நாங்க போறதுக்கு முடியல. என்னால பொம்பளை பசங்க இருக்கிறதுனால நான் வந்து வெளியில ஏற்றிட்டு போக முடியலன்றதுனால குழந்தைங்கெல்லாம் இருக்கு ரொம்ப பாதிப்பா. தண்ணி வெளியில அவ்வளவு தண்ணி அனலா இருக்கா, கொதிச்சுன்னு நான் காலை வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு சார். தண்ணி அந்த அளவுக்கு கொதிப்பா இருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு இந்த விபத்து என்பது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது? 2 மணிக்கு சார். 2 மணில இருந்து தூக்கமே இல்லை, ஒரே மயக்கம், தலையை சுத்துது. எங்களால வெளியிலே வர முடியல. இந்த கம்பெனி இப்ப அடிக்கடி விபத்துகள் ஏற்படுதா? எப்படி? ஆமா சார், அடிக்கடி தான். ஒரு ட்ரிப் அந்த மாதிரி தான் ஊரை விட்டு ஓடிட்டோம். ஓடி மழை செய்து கடந்துட்டு வந்தோம். இன்னைக்கே அதே மாதிரி தான். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.